ஹலோ காய்ஸ், பேக் டு த கிளச்சர்ஸ். நான் தான் உங்கள் அனிருத் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேவ் மைனிங் போகிறோம். ஆனால் நான் பிளான் மாற்றிட்டேன் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா தேர்டு பார்ட்டில் போல் நம்ம வீடு கட்டலானோம். ஆனால் இந்த பார்ட்டில் நம்ம வீடு கட்ட முடிஞ்சால் கட்டிடுவோம் கைஸ். கட்ட முடியலன்னா நம்ம ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணி முடிச்சோன்னே இந்த வீடியோவை முடிச்சுக்கலான்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்னன்னு எனக்கு தெரில. ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ரிசோர்ஸஸ் தான் கலெக்ட் பண்ணுறோம். இங்கே ஹேபிள் கலெக்ட் பண்ணுறேன்னு நான் ஏற்கனவே கலெக்ட் பண்ணிட்டேன் கைஸ், ஆஃப்லைனில். மன்னிச்சிக்கோங்க. ஏதோ ஒரு நேரத்தில் நான் மைன்கிராஃப்டில் ஆனால் உள்ளக்க கலெக்ட் பண்ணிட்டேன், மன்னிச்சிக்கோங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ரிசோர்ஸஸ் தான் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். அதை வீடு நம்ம இந்த எபிசோடில் முடிஞ்சால் கட்டிடலாம். கட்டணும்னு அவசியம் இல்லை. லென்த் அதிகமாக போயிடுச்சுன்னா நான் கட்ட மாட்டேன் கைஸ். நம்ம முதல் எடுத்தோடனே ஒரு நிறையா ஆக்ஸ் பண்ணிக்குவோம். ஆனால் அதுக்கு உட்டு இல்லையே. வீடு கட்டையே உட்டு தேவை, நம்ம ரிசோர்ஸஸ் தேவை. ஆனால் இங்கே உட்டு இல்லை. இன்ன வரைக்கும் இந்த வீடு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. நல்லா கட் பண்ணிடும். எல்லாமே கிலோ வந்துடுச்சு. இன்னும் 2 கைஸ், இன்னொன்று வந்துங்க கைஸ். எங்கே கைஸ்? இதை நான் வெட்டவே இல்லையா? ஓகே, இதை நம்ம முதல் நார்மல் வுட்டாக, ஐயோ தெரியாதனமா அது பட்டையாக்கிட்டு, இதை அடுத்து இதை வுட்டாக மாற்றிட்டு இதை ஸ்டிக்காக மாற்றிடுவோம். மாற்றிட்டு இப்போ வுட்டு தேவையா? ஐயா போங்கடா அங்கிட்டு. ஸ்டோன் தேவையா? ஆமாங்க, நான் ஸ்டோன் வேறு மைன் பண்ணணும். இங்கேயே அதில் இருக்குது, வாங்க மைன் பண்ணுவோம். அவ்வளோ பிரச்சனைலாம் இல்லை. தெரிஞ்ச இந்த வீடியோ ரிசோர்ஸஸ்லேயே முடிஞ்சிடும் போல். ஏன்னா இப்போ நிறைய ஆக்ஸ் பண்ணணும். ஏன்னா உட்டு ஸ்டோன் நம்மளுக்கு நிறைய தேவை கைஸ். இப்போ நீ ஸ்டோனோட கலர் பண்ணுறேன்னா இல்லை கைஸ், டூல்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் கலர் பண்ணு. நம்ம வீடு அங்கே மறந்து போயிடுது. 2 கதை ஒரு கதை நான் இருக்கு. இந்த பெட்டை வேறு எங்கேயாச்சும் வைப்போம் கைஸ். மேலே வச்சுருவோன்னா இங்கே நடந்து அது தட்டுது. இதை எடுத்து இங்கே கரெக்டாக வைப்போம். ரீஸ்பான் ஆயிடுச்சு கைஸ். நம்ம ஆக்ஸ் பண்ணிக்கலாம். நிறையா இது பண்ணிக்கிட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம மரம் தான் வெட்ட போகிறோம். சாப்பாடெலாம் எடுத்தாச்சு. எந்த பயம், ஓக் கிடச்சா நல்லாயிருக்கும். ஓக் பயம். சரி வாங்க பார்க்கலாம். இங்கே பக்கத்துலேயே ஃபாரஸ்ட் இருக்குது. நான் ஒரு நல்ல ப்ரைஸ், அது ஃபாரஸ்ட்டா? பெரிய மரம். நான் கட் பண்ணலான்னு நினச்சேன், பார்த்தா நம்மளுக்கு முன்னாடி தான் இருக்குது. நான் இந்த மரம் விட்டு நானே கட் பண்ணிடுவேன் ப்ரோன்ஸ். அந்த ஃபாரஸ்ட் பண்ணதை உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயமுக்கு நம்ம வந்தாச்சு. ஏற்கனவே வந்திருப்பேன் போல, மைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த நம்மளுக்கு நிறைய உட்டு தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோன் பண்ணணும், ஸ்லாப் பண்ணணும், அது இதுன்னு வேணும் நம்ம வீடு கட்ட. ஃபஸ்ட்டு செகண்ட் பார்ட்லேயே நம்ம ஒரு வீடு கட்டுறோம். ஏன்னா அங்கேயே நம்ம ஸ்டோரேஜ் வச்சுக்குவோம். எவ்வளோ இந்த வில்லேஜ் பிடிங்கி வச்சுருப்போம். அவங்களும் பாவம்ல. அது டெசர்ட்டா? ஆமாம் கேஸ், நம்ம கிளாஸும் தேவை. அங்கே நம்ம சாண்டு மைன் பண்ணிடுவோம். பிரச்சனையே இல்லை போல் நம்மளுக்கு. இந்த வுட்டு வேணால் நம்மளுக்கு ஓக்கு தான் வேணும். ஒரே வுட்டாக கிடச்சா தான் நாங்கள் கேஸ் அந்த வீடு கலர் நல்லா இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஆகும் சொல்ல வரேன். நான் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். நானும் ரிசோர்ஸஸ் கலெக்ட் பண்ணுறேன் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். நான் வுட்டு தான் பண்ணுறேனே, ஆனால் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறேன். அந்த வீட்டு கட்ட தேவையான பொருட்கள்லாம் இதுதான். நான் பார்த்தீங்கன்னா இதுதான் தேவைன்னு சொல்லலை, இந்த அளவுக்கு தான் தேவை அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். அந்த வீட்டோட லேஅவுட்டை பாருங்கள். இதுதான் அந்த வீடோட லேஅவுட். இதை நம்ம அப்படியே ஒரு வீடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம போய் தூங்கிடலாம். ஏன்னா நைட் டைம் ஆயிடுச்சுன்னா என்னடா அது போய் ஃபிஷிங் ராட் வச்சு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கன்ஃபார்ம் அந்த வீடியோ உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் எந்த டுட்டோரியல் பண்ணல,
நானாக கட்டலான்னு ஒரு ஐடியாவில் அதை நான் பண்ணியிருக்கேன். அது நல்லா இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் என்ன பிளாக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் அங்கிட்டு இங்கிட்டுன்னு போயிட்டு வரப்போ இந்த மாதிரி இருக்குது, மன்னிச்சிக்கோங்க. சரிங்களா? இதுதான் நம்மளோட வீடு. அதாவது இது நம்ம வீடு இல்லை கைஸ், அதாவது இதுதான் வில்லேஜர் வீடு. நம்ம தூக்கியாச்சு, அது வேறு விஷயம். நம்ம பெட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ் அங்கே, ஏன்னா நம்ம திரும்பி வர மாதிரி இருக்கும். இந்த இதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். உங்கள் முன்னாடியே தான் நான் வீட்டை கட்ட போகிறதில்ல, எந்த கட்டும் இல்லை அதுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் அங்கே போயிடலானே உங்களை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். அந்த ஐலாண்ட்லேருந்து இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டேன். முதல்ல இங்கே பெட்டு போட்டு ஆரம்பம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோன் தான் தேவை. அதாவது இந்த இடம் இருக்கா, இந்த இடத்துல 1 2 3 4 5 6 ஒரு நிமிஷம், ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரியே லைட்டாக ஃபீல் ஆகுது. இதான் என்னோடய குட்டி, இதில் தான் என்னெல்லாம் வச்சுருப்பேன். அதை வெட்டர் கண்டி இந்த டூல்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ. 1 2 3 4 5 ரைஸ். ஒரு சின்ன மிஸ்டேக் தான், இருங்க அதை நான் கரெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ நீங்களே பார்த்தாலே தெரியும், நான் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு இங்கே தான் ஆக்சுவல் வரும். இருங்க, இப்போ அதே மாதிரி இதே அளவில் நம்ம 9 மட்டும் போட்டுக்கணும். ஓகே, போட்டாச்சு. இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணணும். சொல்ல போனால் இது கரெக்டாக இருக்காம 1 2 3 4 5 தான் போட்டிருக்கேன் நான். ஐயோ கைஸ், நான் கரெக்டாக 9 எத்தனைன்னு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன்னா அதை ஃபுல் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த மாதிரி ரொம்ப நேரத்தில் வீடியோவில் ரொம்ப நேரம் ஆகும், அதனால் நான் வீடியோவே முடிச்சிடுறேன். ஃபைனலி பல நாள் கழித்து நம்ம அதை முடிச்சிருக்கோம். அவங்களுக்கு டேஸ் லெஃப்ட் சைடில் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ரிசோர்ஸஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு. எங்கடா வீடுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே எனக்கு முன்னாடி தான் இருக்குது. காமிக்கிறது முன்னாடி இந்த எஃபெக்ட்காண்டே லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் காய்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை கட்டியிருக்கேன்னு பாருங்கள். இந்த பூவெல்லாம் தேடி தேடி போய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? கமாண்டில் 10க்கு எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு நான் இன்டீரியரும் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து ஆரம்பிப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம இங்கே வைப்போம். இப்போ மாடு இருந்துச்சுன்னா பால் எடுத்துக்கலாம், ஷீப் இருந்துச்சுன்னா நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. இந்த கேட் நல்லா இருக்கா, இது மாதிரி நாளுக்காக பண்ணியிருந்தேன், பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த இது சமையலுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இதை திறந்திங்கன்னா இங்கே கார்பெட் இருக்கும். இங்கே 2 கதவு. எதுக்குடா 2 கதவு? ஒரு இது இதே இடம் தாங்க. அதாவது இப்போ அந்த சைடில் மாபு அங்கிட்டு போகுதுன்னா இங்கிட்டு கூட நான் வந்துக்குவேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஸ்ட் ஏரியா அந்த மாதிரி. இந்த இடத்துல வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்குது, அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பால்கனி பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பால்கனியில் ஒன்றும் எதுவும் பண்ணலை. ஃப்ளவர் பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கு தேவை, அப்புறமேட்டு பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த சீக்ரெட் ரூம் என்னதுன்னா, இருங்க இந்த செஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் சாப்பாடாக வச்சுருப்போம், நிறைய டைப் ஆஃப் சாப்பாடு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நேச்சரிஸ்டிக்காக இந்த இடத்துலையும் கொஞ்சம் பூ வச்சுட்டு, இந்த இடத்துல அந்த அயன் அந்த மாதிரி ரிசோர்ஸஸ் அந்த இதுக்காண்டி அது டூல்ஸ். இங்கே வந்து பிளாக்ஸ் மட்டும். இங்கே வந்து இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. இப்போதைக்கு இது மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். சரிங்களா? இதை எடுத்துகிட்டு போய் இங்கே என்னடா போகிறேன்னா இல்லை, கதவு மூடலாம் கைஸ். போனேன் முடியும். மாபு வந்துடுது கைஸ். இங்கே பாருங்கள், வெளில இருந்து நேச்சரை பார்க்கலாம் காலையில். சரிங்களா? இந்த இடத்துல இங்கே உடச்சிருக்கணும் பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம மைனிங்கே வைக்கலாம் கைஸ். ஒரு நல்ல இடம். இப்போ உங்களுக்கு நான் பண்ணி கூட காமிக்கிறேன். வேறு 2 உடச்சி நம்ம மைனிங் இந்த இடத்துல போகலாம். கேவுன்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டோன் வாடா, அது வரைக்கும் கையிலே உடைக்கிறேங்க. இது உங்கள் கண்ணு முன்னாடியே நான் பண்ணி காமிக்கிறேன் தான் கைஸ் நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓடடா அப்பாடா, இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டோன் வந்திருக்கு. அப்படின்னு இனிமேல் ஸ்டோனாக தான் வரும். ஐயோ தெரியாமல் உடைச்சது கைஸ். இந்த வீடு நீங்கள் கமாண்டில் 10க்கு எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 10 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், ரியலில் இல்லை, இந்த மைன்கிராஃப்டில் நான் சொல்கிறேன். இது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரி, நம்ம மேலே போய் இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் கைஸ். நல்லாயிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இந்த இதோடய நம்ம முடிச்சுக்குவோம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.